யோசிச்சு பாருங்க, சிவனோட இருப்பிடமான கைலாய மலை பயங்கரமான புயல் வீசுற ஒரு இருண்ட ராத்திரி. அந்த இருட்டுல ஒரு உருவம் மெதுவா அந்த மலையை நோக்கி நகருது. பார்க்கவே ரொம்ப மர்மமா இருக்கு. ஒரு மின்னல் வெட்டிட்டு போகுது. அந்த வெளிச்சத்துல அந்த உருவம் தெரியுது. ஆமா, அது ஒரு பெண் தான். ஆனா அவங்க யாரு? எதுக்காக இந்த மாதிரி ஒரு கோலத்துல இந்த நேரத்துல இங்க வராங்க? நமக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள். அந்த மின்னல் வெளிச்சம் ஒரு அதிர்ச்சியான உண்மையை காட்டுது. அது ஒரு சாதாரண மனுஷ உருவமாவே தெரியல. உடம்புல சதையோ தோலோ இருக்கிற மாதிரி இல்ல. ஆமாங்க, அது கிட்டத்தட்ட ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கு. ஆனா அது ஒரு பெண்ணோட உருவம்னு மட்டும் நம்மால ஊகிக்க முடியுது. இந்த பயங்கரமான தோற்றத்துக்கு பின்னால என்ன கதை இருக்கும்? ஆனா எல்லாத்தையும் விட அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அவங்க கால்ல நடக்கல. சிவன் வாழ்ற அந்த புனித மலைய தன்னோட கால்களால மிதிக்க கூடாதுன்னு ஒரு மரியாதையில தலையை கீழா வச்சு தன்னோட கைகளால ஏறிட்டு இருக்காங்க. சரி வாங்க, இந்த மர்மமான உருவத்தோட கதையை முழுசா பார்க்கலாம். இது ஒரு பெண்ணோட கதை. ஆனா இவங்க சாதாரணமானவங்க இல்ல. இந்த உலகமும் சமூகமும் கொண்டாடுற அழகை விட கடவுள் மேல இருக்கிற அன்பு தான் பெருசுன்னு நிரூபிச்சவங்க. அதுக்காக தன்னோட அழகையும் உடம்பையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு பேய் உருவத்தை ஏத்துக்கிட்ட ஒரு புனிதவதி. நம்ம கதை இப்போ 5ஆம் நூற்றாண்டுக்கு பயணிக்க போகுது. பரபரப்பான துறைமுக நகரமான காரைக்காலுக்கு. அங்க தனதத்தன் அப்படிங்கிற ஒரு பெரிய வியாபாரியோட ஒரே மகளா பிறக்குறாங்க புனிதவதியார். புனிதவதியார் ரொம்ப பெரிய இடத்துல செல்வச் செழிப்பா பிறந்தாலும் சின்ன வயசுல இருந்தே சிவன் மேல ஒரு தீராத பக்தி. அழகும் சரி அறிவும் சரி ரெண்டுமே அவங்க கிட்ட நிறைஞ்சிருந்தது. நாகப்பட்டினத்தை சேர்ந்த பரமதத்தனுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. கணவனுக்கு சேவை செய்யறது, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யறதுன்னு அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்த ஒரு நாள்ல கணவன் பரமதத்தன் கடையில இருந்து வீட்டுக்கு 2 சுவையான மாம்பழங்களை கொடுத்து அனுப்புறான். அந்த 2 மாம்பழம் தான் புனிதவதியாரோட வாழ்க்கையவே தலைகீழா மாத்த போகுதுன்னு அப்போ உங்களுக்கு தெரியாது. கணவன் அனுப்புன அந்த 2 மாம்பழமும் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல வாசல்ல ஒரு சிவனடியார் ரொம்ப பசியோட வந்து நிக்கிறாரு. புனிதவதியார் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு மாம்பழத்தை அவருக்கு சாப்பாடோட வச்சு பரிமாறுறாங்க. மதியம் சாப்பிட வர்றான் கணவன். மீதி இருந்த ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட சுவையில அப்படியே மயங்கி இன்னொரு பழம் இருந்துச்சு, அதையும் கொண்டு வான்னு கேக்குறான். இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம புனிதவதியார் சமையல் அறைக்கு போய் கண்ணை மூடி சிவனை மனசுல வேண்டாங்க. அடுத்த கணம் அவங்க கையில ஒரு மாம்பழம் தோணுது. ஆனா அதோட சுவை முதல்ல சாப்பிட்ட பழம் மாதிரி இல்ல, ரொம்ப தெய்வீகமா இருக்கு. பரமதத்தனுக்கு சந்தேகம் வந்துருது. இது நான் அனுப்புன பழம் இல்லையே, உண்மையை சொல்லு, இன்னொரு பழத்தை எப்படி வரவழன்னு கேக்குறான். புனிதவதியார் மறுபடியும் வேண்ட இன்னொரு பழம் தோன்றி அவன் கையில பட்ட உடனே மாயமா மறைஞ்சு போகுது. இந்த அற்புதத்தை பார்த்த பரமதத்தனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. நீ ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, நீ ஒரு தெய்வம். இந்த உலகமே உன்னை கும்பிடணும். நான் உன்னை மனைவியா நினைச்சு வாழறது மகா பாவம்னு சொல்லி அவங்கள விட்டு விலகி போக முடிவு பண்றான். பாருங்க, அவன் கோபத்துல அவங்கள விட்டு போல, பக்தியாலையும் பஜத்தாலையும் பிரியறான். வியாபாரத்துக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு கப்பல் ஏறி பாண்டிய நாட்டுக்கு போய் அங்க வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா தன் முதல் மனைவி மேல இருந்த மரியாதை குறையவே இல்ல. அதனாலதான் தன் மகளுக்கும் புனிதவதினே பேர் வைக்கிறான். பல வருஷம் கழிச்சு பரமதத்தன் பாண்டிய நாட்டுல இருக்கிற விஷயம் புனிதவதியாரோட சொந்தக்காரங்களுக்கு தெரிய வருது. அவங்க எல்லாரும் சேர்ந்து புனிதவதியார ஒரு பல்லக்குல ஏத்திக்கிட்டு எப்படியாவது கணவனோட சேர்த்து வைக்கணும்னு அங்க கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க அவங்க எதிர்பார்த்தது நடக்கல. தன் முதல் மனைவி வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட பரமதத்தன் அவனோட புது மனைவி குழந்தையோட வந்து புனிதவதியாரோட கால்ல விழுந்து கும்பிடுறான். தாயே, உங்களோட ஆசீர்வாதத்துல தான் நாங்க நல்லா இருக்கோம்னு சொல்லி ஊரே பார்க்க அவங்க ஒரு தெய்வம்னு நிரூபிச்சிட்டான். அந்த நிமிஷம் புனிதவதியார் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. தன்னோட உலக வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு உணர்றாங்க. இனிமே அவங்க வாழ்க்கை கணவனுக்காக இல்ல, இறைவனுக்காக மட்டும்தான். மனுஷங்க கொண்டாடுற இந்த அழகு உடம்புக்கு இனி எந்த வேலையும் இல்ல. வானத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சிவபெருமான் கிட்ட அவங்க வேண்டாங்க. ஈசனே, யாருக்காக இந்த அழகான உடம்போட நான் இருந்தனோ அவரே என்ன தெய்வம்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு. இனிமே எனக்கு இந்த அழகு எதுக்கு? உனக்கு பிடிச்ச உன்னோட கணங்கள்ல ஒருத்தியா ஒரு பேய் வடிவத்தை எனக்கு கொடு. அவங்க வேண்டின அடுத்த கணமே அந்த அற்புதம் நடக்குதுங்க. அவங்க உடம்புல இருந்த சதையெல்லாம் உதிர்ந்து அந்த அழகான புனிதவதி ஒரு பேய் உருவமா மாறுறாங்க. இந்த பயங்கரமான உருவத்தை பார்த்த சொந்தக்காரங்களும் கணவனும் பயத்துல அலறி அடிச்சு ஓடுறாங்க. ஆனா அம்மையாரோ தனக்கு உண்மையான பக்தியோட வடிவம் கிடைச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷத்துல புன்னகைக்கிறாங்க. அன்னைக்குல இருந்து அவங்க காரைக்கால் அம்மையார்னு அழைக்கப்பட்டாங்க. அந்த பேய் உருவத்துல தன்னோட இறைவனான சிவனை தேடி ஒரு நீண்ட ஆன்மீக பயணத்தை தொடங்குறாங்க. அவங்க ஊர் ஊரா பயணம் செஞ்சு சிவன் புகழ பாடினாங்க. அப்பதான் தமிழ் இலக்கியத்துக்கே ஒரு புது வடிவத்தை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அதுதான் அந்தாதி. அதாவது ஒரு பாட்டோட கடைசி வார்த்தை அடுத்த பாட்டோட முதல் வார்த்தையா ஆரம்பிக்கும். ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அவங்களோட பக்தி இந்த மாதிரி பாடல்களா உருமாறி இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. கடைசியா தன்னோட பயணத்தோட உச்சக்கட்டமா கைலாய மலைய அடைறாங்க. அங்க ஈசனே அவங்கள நேர்ல பாக்குற அந்த தருணம் வருது. நம்ம கதையோட ஆரம்பத்துல பார்த்தோமே அதே
அதே மாதிரி தலையால நடந்து வர்றத சிவனும் பார்வதியும் பாக்குறாங்க. பார்வதி தேவி ஆச்சரியமா சிவன் கிட்ட கேட்க, சிவன் சொல்றாரு, பார்வதி வர்றது வேற யாரும் இல்ல, என்ன பேணி வளர்க்கிற என்ன அம்மா வராங்கன்னு சொல்லிட்டு அம்மையார நோக்கி அம்மையாரே வருகன்னு ரொம்ப அன்பா கூப்பிடுறாரு. நினைச்சு பாருங்க, இறைவனாலேயே அம்மான்னு அழைக்கப்பட்ட ஒரு பாக்கியம். சிவனே அவங்கள அம்மைன்னு கூப்பிட்டதால அவங்க காரைக்கால் அம்மையாரானாங்க. சைவ சமயத்தோட 63 பெரிய அடியார்களான நாயன்மார்கள்ல சிவனோட கட்டளைப்படி உட்கார்ந்த கோலத்துல காட்சி தர்ற ஒரே ஒருத்தர் இவங்க மட்டும்தான். இன்னைக்கும் காரைக்காலில் நடக்கிற மாங்கனி திருவிழா அவங்களோட இந்த அசைக்க முடியாத பக்தியை கொண்டாடுது. சிவா அவங்க கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு. அம்மையார் சொர்க்கத்தையோ மோட்சத்தையோ கேட்கல, அவங்க கேட்டது இதுதான், எனக்கு மறுபிறவியே வேணாம். ஒருவேளை நான் பிறக்க நேர்ந்தா உன்னை ஒருபோதும் மறக்காத வரம் வேணும். நீ ஆனந்த தாண்டவம் ஆடும்போது உன்னோட கால் கீழ இருந்து நான் அதை பாடி ரசிக்கணும். அழகு, குடும்பம், உலக வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் துறந்து இறைவனுக்காகவே வாழ்ந்த காரைக்கால் அம்மையாரோட கதை உண்மையான பக்தினா என்ன, அதுக்கு ஏதாவது எல்லைகள் இருக்கா அப்படிங்கிற கேள்விகளை நம்ம முன்னாடி வைக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?